எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் சாப்டர் 1 verses 17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஒரு பாத்திரம் நிரப்பப்படணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பாத்திரத்தில் இருக்கிற பழையதை அகற்றும் பொழுது தான் புதியதை நம்மளால் நிரப்ப முடியும். அதே மாதிரி நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம், விரும்புகிறோம். அது எப்போ நம்ம வாழ்க்கையில் செயல்படும் அப்படின்னா நம்ம தீமை செய்கிறத விட்டு ஓயணும். இல்லை அப்படின்னா சிலருக்கு இந்த பாவத்தை நான் விடணும்னு ஆசைப்படுறேன், இதை விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் அதை விடும் பொழுது அந்த பாத்திரம் எம்டி ஆகுது. எம்டி ஆகிறதுல இன்னும் வேற எதுவும் நிரப்பாதபடிக்கு நன்மை செய்யும்படி நம்ம அதை நிரப்ப வேண்டும். அதாவது தீமையை விட்டு விலகணும், நன்மையை செய்யணும். இது ரெண்டையும் தனித்தனியாக பண்ணாமல் ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தவங்களோட நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. டெய்லி அந்த நபரோட பேசுகிறீங்க, ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, 1/2 hour 1 hour கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? இல்லை. மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்க, தேவையில்லாத கதைகளை பேசுகிறீங்க, முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறீங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்து முடிந்த சிலவைகளை குறித்து பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் நமக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. தேவையில்லாமல் ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும், இதுக்கு பிரயோஜனமாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட சொல்லணும், ஏசப்பா தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் எனக்கு வேணாம், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத கான்வர்சேஷன்கள் யார்கிட்டையும் நான் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கணும். அதோடு விட்டுறாதபடிக்கு ஃபோன் கால்ஸ் பேசாதபடிக்கு நீங்கள் வருகிற கால்ஸு, அதாவது தேவையில்லாமல் பேசுகிற அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை அப்படியே வேறு மொபைல் பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாச்சும் தவறான காரியம் செய்கிறதோ அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏசப்பாவுடைய பாதத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேதத்தை எடுத்து வாசிக்கலாம், பாடல்கள் கேட்கலாம், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படியே ஏசப்பா செய்த நன்மைகளை நினைக்கலாம். உங்கள் கண்கள் பார்க்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு, இதுக்காக தானே நம்ம ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு காலத்தில் இதுக்காக தானே நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், இன்றைக்கி ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறாங்களே, அதை குறித்து தியானிக்கலாம். இப்படி ஏசப்பாவோட அந்த காரியத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தீமை செய்கிறத விட்டு ஓய்ந்து நன்மை செய்ய படிக்கணும். அண்ட் நியாயத்தை தேடுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்க, இதில் உங்கள் வாழ்க்கையில் நியாயம் உங்கள் சார்பில் இருக்குது, ஆனால் உங்கள் சார்பில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் நியாயம் செய்தால் நல்லா இருக்குமே, ஏன் இவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நியாயம் என் பக்கம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் மற்றவங்க வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, பிறருக்கும் நியாயத்தை தேட வேண்டும். நம்மளை சுற்றிலும் ஒடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஆதரிக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை, விதவைகளுடைய வழக்குகளை விசாரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாங்க. அதுக்காக அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு போய் அவங்கள நோண்டி நோண்டி இன்னும் அவங்கள காயப்படுத்தாமல், சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலாம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலாம். எல்லாமே இருக்கிறவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறத விட, யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், விதவைகளாய் இருப்பாங்கல்ல, அவங்கள விசாரிக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. எனக்கு இப்படி ஆசை இருக்குது, ஆனால் எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறோம்.
ஏசப்பா, இந்த வார்த்தைகளை என் கூட நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இப்படியெல்லாம் நான் விசாரிக்கணும்னு ஆசைப்படுறேன். தீமையை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும், நியாயத்தை தேடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஏசப்பான்னு கேட்கலாம். ஏசப்பா, எனக்காக நீங்கள் வாசல்களை வழிகளை திறந்து தாங்கப்பான்னு கேட்கலாம். உண்மையாக ஆசையோடு கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலிருந்து ஒரு வழியை, ஒரு வாசலை திறக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சிலவைகள் நடக்காட்டியும், அதாவது நீங்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் உங்களிடத்துல கொண்டு வராட்டியும், டெய்லி சிலரை நீங்கள் பார்ப்பீங்க. சிலர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை விசாரிக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாங்க. ஸோ ஏசப்பா, எனக்கு காண்பீங்க, யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தெளிவாக என்னை நடத்துங்க, என்னை நீங்கள் புஷ் பண்ணுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை அவங்களுக்கு செய்ய வைங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மளை அர்ப்பணிக்கலாம். என்னை மறைத்து நீங்கள் செயல்படுங்கன்னு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், யாரை விசாரிக்கணும் அப்படிங்கிறத கர்த்தரே நமக்கு காண்பித்து தந்து நம்மை நடத்துவார். இன்னையிலிருந்து ஏசப்பா கிட்ட நம்ம கேட்ட இந்த விஷயத்திற்கான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நடப்பிப்பாராக. தீமையை விட்டு விலகி அதை ஓய பண்ணிட்டு நன்மை செய்யும்படி நம்ம படிக்கலாம், நன்மை செய்ய ஆரம்பிக்கலாம், நியாயத்தை தேடலாம், ஒடுக்கப்படுகிறவங்களை ஆதரிக்கலாம், திக்கற்றவர்களுக்கு நியாயத்தை, விதவைகளுடைய வழக்குகளை விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். யாருக்கு விரோதமாக நம்ம எழும்பாதபடிக்கு, யாருமே இல்லாமல் உதவி அற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், அவர்களை விசாரிக்கிறவர்களாய், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நன்மை செய்கிறவர்களாய் நம்ம மாறலாம். மனிதர்களோடு பேசுகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறத கொஞ்சம் குறைச்சிட்டு ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது ஏசப்பா இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த மாதிரி ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது மட்டும், எவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கிறது, எவ்வளோ நேரம் நான் வேதம் வாசிக்கிறது அப்படிங்கிற தோணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படியே கண்ணை மூடிட்டு இருங்க. அப்படியே உங்கள் கண்கள் உங்கள் வீடை பார்க்கட்டும். நீங்கள் வாகனத்தில் போகிறீங்களா, இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் இருந்தீங்கல்ல, அதை நினச்சி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் இல்லாமல் நான் இருந்தேன், நான் நடந்து போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு சைக்கிளில் போகிறேன், இன்றைக்கி நான் ஒரு பைக்கில் போகிறேன், இல்லை நான் ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு காரில் போகிறேன், வாடகை வீட்டில் இருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறேன். டெய்லி என்னால் சாப்பிட முடியாத காலங்கள் ஒரு நாட்கள் இருந்தது. ஆனால் 3 வேளை இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்றேன், திருப்தியாக சாப்பிட்றேன். நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், நல்ல ட்ரெஸ்ஸை ஏசப்பா எனக்கு தந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நம்ம செய்யும்போது, குளிக்கிறோம், ஒரு ட்ரெஸ்ஸை போடுறோம், எல்லாத்துக்குமே நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். இதுதான் ஏசப்பா கூட இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். எப்போவுமே ஏசப்பாவே நினச்சிட்டு அவரை தேங்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை பார்க்குற உங்கள் பிள்ளைகளும் அப்படியே வளருவார்கள். ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் bless you.